நீங்கள் சொல்லலாம் நான் இந்த விஷயத்துக்காக சொன்னேன் அந்த விஷயம் அதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதாவை எதிர்த்து நேருக்கு நேர் ஃபைட் பண்ணது யார்? விஜயகாந்த் சட்டசபையிலேயே. அப்படிப்பட்ட ஆளுமையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குடிகாரன் சொன்ன ஒரு பெண் தலைவரை வந்து நீங்கள் ஜெயலலிதா வலிமையானவங்கன்றதுலாம் வேறு விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லேடின்றதுலாம் வேறு விஷயம். ஆனாலும் வந்து விஜயகாந்தை என்ன சொல்கிறாங்க, அவங்க விஜயகாந்தை குடிகாரன்னு சொன்னாங்க சரிங்களா? அப்போ வந்து அவங்களோட நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அணி அமைச்சு போகிறீங்க. நான் அந்த விஷயத்துக்கு போகல. ஆனால் ஸோ அப்போது அந்த மாதிரியான வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதாவை வந்து நீங்கள் ரோல் மாடல் சொல்லிக்கிறீங்க. கலைஞர் கேட்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் விஜயகாந்த் சொல்கிறாரு, நான் சொந்தமாக கட்சி தொடங்கி வந்திருக்கிறேன், இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியில் நான் வந்து குடி போகலை அப்படின்னு அவர் சொல்லும் போது கலைஞர் சொன்னார், இது குடி போனதால் சொன்னாரா அல்லது குடி உள்ளே போனதால் சொன்னாரான்ற மாதிரிலாம் பேசினார். யார்? கலைஞர். அவருடைய மாநில குடி போனதாக சொன்னாரா அல்லது குடி உள்ளே போனதால் சொன்னாரான்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அந்த கட்சியோடு தான் இன்றைக்கி இவங்க கூட்டணிக்கு போய், அதனால் எதுக்காக இது சொல்கிறேன்னா, எல்லாரும் ஜெயலலிதாவை தன்னை நினச்சக்கூடாதுல்ல சார். எல்லாரும் தன்னை வந்து ஜெயலலிதா அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இதுதான். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரேமலதாவாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய எந்த பெண் தலைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து ஜெயலலிதா மாதிரி அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சிக்கிறாங்க. சசிகலாவே அப்படி நினைக்கிறாங்கல்ல.